ஓம் ஸ்ரீ ஆதிசக்தி அன்னையே போற்றி போற்றி. ஆதிசக்தி அன்னை வழங்கும் நவராத்திரி அருளுரைகள். 4ஆம் தின அருளுரை. ஒரு நிலை கொள்ளும் மனமானது ஏக இறைவனிடம் ஈர்ப்பினை அருளிடும். நவமாய் விளங்கும் சக்தி நிலைகள் மனிதர்களுக்கு எழுச்சியினை நல்கிடும். எந்த ஒரு திருவிழாவும் பிரபஞ்ச சக்தியினை ஈர்த்து பெறுவதற்கே வகுக்கப்பட்டது. மானுட மூளையில் வெற்றிடங்கள் பெருக வேண்டும். சூன்ய ஆற்றல்களின் மூலமே மனம் உயிரினில் ஒடுங்கி உயிரானது ஆன்மாவினில் ஒடுங்கும். உடல் என்பது உயிரினால் இயக்கப்படும் கருவியே எனினும் மனம் எனும் நிலையே உயிர் படைத்திட்ட ஓர் கருவியாகும். சூட்சமமாய் இயங்குகின்ற மனம் பேரியக்கத்தினையும் ஏற்கும், இயங்காமலும் ஒடுங்கும். நவராத்திரி திருவிழாவின் 4வது தினம் அதிலே அதி அற்புத நிகழ்வுகள் நிகழ்ந்தேறிடும். இயக்கத்திற்கான எரிபொருட்கள் பெருகும் காலம் இது. சூரியனும் பூமியும் ஒருவித நேர்கோட்டினில் இணைந்திருக்கும். ஏனைய கோள்களும் மாறுபட்ட கோணத்தில் இணைந்திருக்கும். 4 விதமான கோணங்களில் நிகழ்வுகளை உணர இயலும். 1. உடல் மற்றும் அதனுள் சூட்சமமாய் பொருந்திய சக்கரம். 2வது அவற்றை ஊக்குவித்து ஆற்றல்களை ஈர்த்து பெற்று மேலேற்ற உதவுகின்ற மனம். 3வது நிலை என்பது பிரபஞ்சத்திலிருந்து பொழியப்படும் அரிய வகை கனிம ஆற்றல்கள். 4வது நிலை என்பது அகத்தினையும் புறத்தினையும் இணைக்கும் அரிய கலை. இவை 4னையுமே இத்தருணத்தில் யாம் எடுத்துரைப்போம். நவராத்திரியின் 4வது தினம் அற்புத ஞானத்தை போதிக்கும். உடலில் பொருந்திய நவத்வாரங்களில் கீழ்நிலையில் பொருந்திய 2 துவாரங்களும் மூலாதார சக்கரத்தின் மூலம் ஆற்றல்களை பெற்று இயங்கிடும் நிலையில் வாய் பகுதி எனும் துவாரமோ 3 பணிகளை ஏற்று சுவாதிஷ்டான சக்கரத்தின் ஆற்றல்களை பெறுகின்ற நிலையானது உருவானது. உயிர் அணுவானது சுவாதிஷ்டான ஆற்றல்களை பெற்று தீர்க்கமாய் இயங்குவது 3வது தினமதிலே என்றே உணர்ந்திட்டோம். 4வது துவாரமாக கருதப்படும் நாசிகளில் வலது நாசி துவாரமானது மணிப்பூரகம் எனும் சக்கரத்தோடும் தொடர்பு கொண்டது. நவராத்திரி திருவிழாவின் 4ஆம் தினம் அதிலே நிகழ்வது யாது? உடலில் உள்ள மணிப்பூரக சக்கரமானது தனக்கு தேவையான ஓர் உன்னத ஆற்றலை இப்பிரபஞ்சத்திடம் இருந்து எளிதாய் பெற்றுவிடும். தாமிர சக்தியும் வெள்ளி எனும் கனிம வளமும் ஒன்று கலந்த ஓர் அபூர்வ கனிம வளமானது ஒளி கற்றைகளாக இப்புவியினை அடையும் அற்புத தருணமே நவராத்திரியின் 4வது தினமாகும். புவியினை அடைகின்ற இத்தகைய அபூர்வ ஆற்றல்களை மனம் எனும் கருவியின் துணை கொண்டு எண்ணங்களை ஆழமாய் உட்செலுத்தி நடு வயிற்று பகுதி மற்றும் மேல் வயிற்று பகுதியில் உருவாகும் நிலை மாற்றங்களை உணர வேண்டும். சதுர்த்திதி ஆகிய இன்றைய மாலை பொழுதினில் 4 தீபச்சுடர்களை பொருத்தி அவற்றை உற்று நோக்கி முதல் தீபம் தனை
மணிப்பூரக சக்கரமாக கருதி தொழுதிடல் வேண்டும். இரண்டாவது தீபச்சுடரை மனம் எனும் கருவியாக எண்ணி துதித்து பிரபஞ்ச ஆற்றலை மணிப்பூரக சக்கரம் அதீதமாய் ஈர்த்து பெற்றிடல் வேண்டும் என்றே உருகி பிரார்த்திக்க வேண்டும். மூன்றாம் தீபச்சுடரினை இப்பிரபஞ்சம் பொழிகின்ற அதீத ஆற்றல் பெற்ற அரிய வகை கனிம வள ஒளியாற்றலாக கருதி வணங்கி துதித்தல் நலன் பயக்கும். நான்காம் தீபச்சுடரினை சில மணித்துளிகள் உற்று நோக்கி அகமும் புறமும் இணைந்து விடல் வேண்டும் என்றே தீர்க்கமாய் உருகி பிரார்த்திக்க வேண்டும். நான்காம் தீபச்சுடர் ஒன்றே அதிமுக்கிய செயலாற்றும். ஏன் தீபச்சுடர் பொருத்த வேண்டும் எனில் அகத்தினையும் புறத்தினையும் பிணைக்கின்ற இடைப்பாலம் ஒன்று அவசியமாகும். மனம் எனும் கருவியே உள்ளும் புறமும் இயங்கும். புற ஆற்றல்களை உள் ஈர்ப்பதும் மனமே, மேலேற்றுவதும் மனமே. எனினும் மனம் எனும் கருவி ஒளியினை சார்ந்த சூட்சம ஆற்றலாகும். தீபச்சுடர் என்பது புறத்தினில் திடமாய் ஒளிர்கின்ற சாட்சி நிலையாகும். 4 தீபச்சுடர்களை இவ்விதமே வணங்கி விழிகளை மூடிய நிலையில் மணிப்பூரகம் எனும் சக்கரமானது வீரியமாய் சுழன்று பிரபஞ்சத்தின் அரிய ஆற்றலான வெள்ளியும் தாமிரமும் கலந்த அதி உன்னத ஒளிசக்தியினை தீர்க்கமாய் ஏற்று பின் அதனை சிரசின் மேலேற்றி உயிருக்கு உணவாக அருள்வதனை உணர்ந்து தியானிக்க வேண்டும். வலது நாசியில் தீர்க்கமான சுவாச காற்று தெளிவாய் வெளிப்படுவதனையும் உணர்ந்திடலாம். உயரிய பிராண சக்தி பெருகி உடல் பொலிவுறுவதனையும் ஆற்றல்களை பெற்றிட்ட உயிரும் பிரகாசமடைவதனையும் உணர்ந்திடலாம். அனல் கலந்த வெப்ப காற்று குன்றி குளிர்ச்சியும் வெப்பமும் மிதமாய் கலப்புற்று வெளிப்படுவதனையும் உணர்ந்திடலாம். மணிப்பூரக சக்கரத்தின் மூலம் ஏற்கப்படும் இவ்வரிய ஒளி சக்தி என்பது மனிதர்களுக்கு தீர்க்கமான நம்பிக்கையினை வளர்த்திடும். எதனையும் வென்றுவிட இயலும் எனும் நம்பிக்கையும் ஆனந்தமான ஓர் பரவச நிலையுமே சித்திப்பதனை உணர்ந்திடலாம். பய உணர்வு குன்றி இருளில் ஒளியினை உருவாக்கும் சக்தியினை நாம் கொண்டுள்ளோம் எனும் தீர்க்கமான நம்பிக்கை பிறப்பதனை உணர்ந்திடலாம். எவரொருவர் இருளினில் வாடுகின்றனரோ அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்குவதும் ஒளியினை பகிர்வதும் இயல்பாய் மலர்ந்திடும். பிறர் துன்பம் நீக்கிட உதவுகின்ற சக்தியானது பெருகிடும். சுயநல உணர்வுகள் குன்றி பொதுநல உணர்வுகள் பெருகும். அனைவரும் ஆழ்ந்து உணர்ந்திட்டால் சத்தியத்தினை ஏற்றிடலாம். அருள் நிறைந்த கருணையான ஆசிகள்.